வெல்கம் டு சுமாஸ் குக்கிங். இன்றைக்கி வந்து வாழைப்பூ வச்சு வத்த குழம்பு செய்ய போகிறேங்க. இது வந்து சைவ மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த குழம்பை பார்த்தோம்னா கடைசியில் பார்க்கும்போது நெத்திலி மீன் போட்டு செஞ்சால் குழம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 20 பல் பூண்டு, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தாங்க ஊற வச்சுருக்கேன். அப்புறமா இந்த வாழைப்பூவை மோரில் உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊறிட்டுருக்குங்க. இதை வந்து இந்த வாழைப்பூக்கு அதுக்கு தேவையான உப்பு, ஒரு 2 பிஞ்சு வெறும் மிளகாப்பொடி, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடிங்க. நீங்கள் வந்து கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இதை போட்டு பரட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சு இந்த குழம்புல கடைசியாக போடணுங்க. அப்படி உங்களுக்கு பொரிக்கிறது வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் மசிஞ்சு வரும் பார்த்திங்களா, அப்போ வந்து இந்த வாழைப்பூ போட்டு வதக்கி இந்த புளித்தண்ணி, மிளகாப்பொடி எல்லாம் போட்டு கொதிக்க விடலாங்க. 2 விதமாகவும் பண்ணலாம். நான் இன்றைக்கி பொரித்து எடுத்து போட போகிறேங்க. எங்கள் 2 பேருக்கு தான். சும்மா கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே பொரிக்க வேண்டியது தான். இது ஒரு 5 நிமிஷம் ஊறினா போடுங்க. ஒரு பொடி 1.5 பொடி போட்டுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டங்க. குழம்பு வந்து நல்லெண்ணெயில் வச்சாதாங்க நல்லாயிருக்கும். எப்பவுமே காரக்குழம்பு, வத்த குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணெயில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டங்க. குழம்பு தாளிச்சிக்கலாங்க. சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா புகை இப்படி தான் வரும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் ஒரு துளி வெங்காயம், சீரகம் ஒரு துளி வெங்காயம், பூண்டு போட்டு வெங்காயம், வெங்காயம் போட்டுருக்காங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் வரட்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் தக்காளி மசிஞ்சு வரட்டும். கண்ணாடி பதம் வரட்டாங்க. வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சுங்க. தெரியுதுங்களா? இப்போ வந்து தக்காளி, கருவேப்பிலை இது கொஞ்சம் மசியாக வதங்கட்டுங்க. இந்த சைடு அந்த வாழைப்பூ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேங்க. சிம்மில் தான் வச்சுருக்கேன். குழம்பு ஊற்றிட்டு அப்புறமா அந்த வாழைப்பூ பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மசியாக வதங்கட்டுங்க. தக்காளி மசியாக வதங்கிடுச்சு.
இப்போ வந்து இதில் வந்து மஞ்சப்பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி கோபுரமாக 2 போட்டுக்கிறேங்க. ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக தாங்க இருக்கும். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்காங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு 2 தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்த உடனே சிம்மில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விடணுங்க ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் அந்த மிளகா நெடி போகும், சேந்தா மாதிரியும் வரும் குழம்பு. கொதிக்கட்டங்க. கொதித்த உடனே சிம்மில் வச்சிடலாம். இப்போ மீடியமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. போட்டுக்கலாம். போட்ட உடனே கலராக வேண்டாங்க. திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே கூட போடலாம். இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பொரிச்சிட்டு குழம்பு நல்லா சுண்டி வரும்போது போட்டு இறக்கலாங்க. அடங்கிடுச்சு பார்த்திங்களா? வெந்துடுச்சு. இதுலேயே வெந்துடும். இது அப்படியே கூட பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும். வெந்து போனது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த எண்ணெய் சத்தம் வந்து அடங்கிடுங்க. இப்போ எப்படி பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் அடங்கிடு பாருங்க. பாதி வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் திருப்பி போடணும். சீக்கிரம் வந்துடுங்க. இப்போ நீங்கள் கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த வாழைப்பூ எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சு பகோடா மாதிரியும் சுட்டு சாப்பிட்லாங்க. வடையாகவும் சுட்டு சாப்பிட்லாம். கடலைப்பருப்பும் மசால் வடை மாதிரி. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஈக்குவல் அமௌண்ட்டு போட்டு, ஈக்குவல் இல்லை, கடலைப்பருப்பு 3/4 பங்குன்னா 1/4 பங்கு உளுத்தம்பருப்பு போட்டு மசால் வடை சுட்டு அதில் இந்த சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டு பிசைஞ்சு சுடணும். பகோடாவும் சுடலாம், வடையும் சுடலாம். இந்த பாருங்கள், எண்ணெய் அடங்கிடுச்சிங்களா? எண்ணெய் பொரியறது வெந்து போச்சுங்க. எல்லாம் பொரிச்சிட்டு பார்க்கலாங்க. இந்த குழம்பும் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். குழம்பு பாருங்கள், திக்கன் ஆயிடுச்சு. நீங்கள் இவ்வளோ திக்காக வேணான்னா தண்ணியாக கூட வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே கொஞ்சம் திக்காக தான் வைப்பேன். ஒரு துளியோண்டு வெல்லங்க. இந்த வெல்லம் போடுறது அந்த புளிப்பு காரம்லாம் எடுத்து கொடுக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்தா போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். முறுமுறு சத்தம் கேட்குதுங்களா?
இப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சத்தம் கேட்குதுங்களா? அவ்வளோதான், பகோடா மாதிரியே தான். இது உள்ளே போட்டுடலாங்க. அப்படியே கூட சாப்பிட்லாம். துளியோண்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பார்க்கறதுக்கு நெத்திலி மீன் குழம்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? அந்த நீட்டாக இருக்குது. இது ஒரு கொதி வந்தால் தான் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுதான் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இப்படியே கூட கொடுக்கலாங்க. துவப்பு கூட இல்லை. சூப்பராக இருக்குது. ஆனால் எண்ணெயாக இருக்குது கொஞ்சம். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே போடுங்க, அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க இல்லைங்க. கொஞ்சம் லைட்டாக துவக்கும். கூட்டு பண்ணால் துவக்கிறது தெரியும், உசிலி பண்ணாலும் தெரியும். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நல்லா இது பஜ்ஜி மாவு கூட போட்டு கொடுக்கலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். யாரும் எங்களுக்கு அந்த எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லைங்க. அதனால தான் நான் அதெல்லாம் பண்ணலை. பஜ்ஜிலாம் ஒரு தடவை சும்மா ஒரு 2 பீஸ் வர மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இது கொதிச்சிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்துக்கு உல வைக்க போகிறேங்க. இன்றைக்கி இதான் சைவ மீன் குழம்பு. அப்பளப்பூ பொரிக்க போகிறேங்க. சாப்பிடும்போது பொரிப்பேன். அப்புறம் மாம்பழம் இறக்கிடலாங்க. குழம்ப இறக்கிடலாம். இறக்கிட்டு உல வச்சுக்கலாம். பாருங்கள், சாதம் வடிச்சிட்டாங்க. வடித்து இந்த சைவ மீன் குழம்பு ஊற்றிருக்கேன். சைட் டிஷ் வந்து மாம்பழமும் அப்பளப்பூவுங்க. இந்த குழம்பு பார்த்திங்களா எப்படி? நான் எப்போவுமே கொஞ்சம் திக்காக தாங்க வைப்பேன். கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தா அந்த வாழைப்பூ மிதக்கிறது தெரியும். இது கட்டியாக வைக்கவே சேர்வ மாதிரி ஆகிப்போச்சுங்க. இந்த மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.